ஹாய் கைஸ், வெல்கம் டு ஹாப்பி குக்கிங் ஃப்ரெண்ட்ஸ். வட்டலப்போ நம்ம ஸ்டைலில் எப்படி பண்ணுவோம் அப்படின்னு வாங்க ஃப்ரெண்ட்ஸ் காட்டுறேன். முதல்ல சின்ன கரண்டியில் 2 ஸ்பூன் அளவு நான் பொரியடலை எடுத்துக்கிறேன். அப்புறம் 4 முந்திரி சேர்த்துக்கிறேன். 3 ஏலக்காய் சேர்த்துக்கிட்டு வாசத்துக்கு ஃப்ரெண்ட்ஸ் நல்லா ஸ்பைனாக அரைச்சிக்கிறணும். அரைச்சிக்கிட்டு அப்புறம் இந்த பதத்துக்கு அரைச்சிக்கிட்டா ஓகே ஃப்ரெண்ட்ஸ். அரைச்சிக்கிட்டு 7 முட்டை நம்ம எடுத்துக்கிறணும் ஃப்ரெண்ட்ஸ். 7 முட்டை நான் எடுத்துக்கிறேன். ஆனால் சில பேர் 10 முட்டை 15 முட்டை அப்படி சேர்ப்பாப்பில். அப்புறம் கட்டி தேங்காய் பல் நம்ம எடுத்துக்கிறணும். அந்த திக்னஸ்லேயே உங்களுக்கு தெரியும் பாருங்கள், எப்படி கட்டியாக இருக்குன்னு. அந்தளவுக்கு ஒரு கட்டியாக இருக்கணும் ஃப்ரெண்ட்ஸ். இந்தளவுக்கு கட்டி தேங்காய் பல் நம்ம தண்ணி ஊற்றாமல் எடுத்துக்கிறணும். அதுக்காக நம்ம ஜாரில் அரைக்கும் போது நம்ம தண்ணி ஊற்றுறோமா, அந்த தண்ணி ஊற்றாமல் இருக்க முடியாது. ஏன்னா அப்போ தான் அரையும். அடுத்தது நம்ம முட்டை வெடுக்கெடுக்கணும் ஃப்ரெண்ட்ஸ். இந்த மாதிரினா நான் மெத்தடில் வெடுக்கெடுப்பேன். அந்த முட்டை ஸ்மெல்லு அடிக்காத அளவுக்கு நான் இந்த மாதிரி எடுத்துக்கிறோம். சில பேர் மிக்சியில் எடுத்துக்கிட்டு அப்புறமா வடிப்பாப்பில். நான் இந்த மெத்தடில் தான் ஃப்ரெண்ட்ஸ் இது பண்ணுவேன். அப்புறம் எடுத்துகிட்டு ஃப்ரெண்ட்ஸ் இதோட பாலில் நம்ம கலந்துக்கிறணும். இந்த தேங்காய் பாலில் நம்ம கலந்துக்கிறணும். வெறும் கட்டி பால் தேங்காய் பாலில் தான் ஃப்ரெண்ட்ஸ் நம்ம கலந்துக்கிறணும். தண்ணி பால் ஒன்றுமே சேர்க்கக்கூடாது. அடுத்தது என்னென்னா, நம்ம அரைச்சி வச்சுருந்த அந்த பொரியலை மாவை சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிடணும் ஃப்ரெண்ட்ஸ். கட்டியே இருக்கக்கூடாது. கட்டி இல்லாமல் நல்லா மிக்ஸ் பண்ணிடணும். நல்லா மிக்ஸ் பண்ணியாச்சு. அடுத்தது இதில் வெல்லமோ கருப்பட்டியோ சீனி இல்லாட்டா சில பேர் மில்க் டின் ஊற்றுவாங்க. ஆனால் என்கிட்ட இருந்தது நான் சீனி தான் ஃப்ரெண்ட்ஸ் சேர்த்துக்கிட்டேன். ஆனால் மில்க் டின் ஊற்றுனா இதை விட சூப்பர் வேறு லெவலில் இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். ஏன்னா அந்த மில்க் டின்லேயே நிறைய ஒரு எப்படி இருக்குன்னு தெரியும் உங்களுக்கு, வேறு லெவலில் இருக்கும். என்கிட்ட அப்போதைக்கு நான் சீனி தான் இருந்துச்சு, நான் சீனி சேர்த்துக்கிட்டேன். அப்புறம் இதில் வீட்டிலையே நம்ம செஞ்ச நெய் எடுத்துக்கிட்டேன் ஃப்ரெண்ட்ஸ். அது நான் கொஞ்சம் தாராளமாக ஊற்றிக்கிடுவேன். ஏன்னு கேட்டால் கீழே அடி பிடிக்காமல் இருக்கிறதுக்குனால நான் கொஞ்சம் தாராளமாக எடுத்துக்கிறேன் ஃப்ரெண்ட்ஸ். அடுத்தது அந்த மெத்தடில் தான் ஃப்ரெண்ட்ஸ் நான் எப்பயுமே வட்டலப்பம் வைப்போம். வீட்டில் நாங்கள் நல்ல பெருநாள் அந்த மாதிரி நல்ல நாள் அன்றைக்கு நாங்கள் வட்டலப்பம் வச்சா இந்த மெத்தடில் தான் நாங்கள் வைப்போம். அடுத்தது இடையில நம்ம இந்த மாதிரி செக் பண்ணிக்கிறணும் எப்படி வெந்துருச்சா அப்படின்னு. எனக்கு வெந்துருச்சு. மேலே வேறு கலர் சேஞ்சியாக இருக்குன்னா அது என்னென்னா சீனி ஃப்ரெண்ட்ஸ். சீனி நான் நல்லா அடித்து தான் வச்சுருந்தேன். அது நல்லா நம்ம பொடி பண்ணி அடிக்காமல் எப்படின்னு நம்ம அப்படியே அப்ளை பண்ணனால நம்ம நல்லா கலக்கியிருக்கணும். நான் எப்படின்னா ஓரளவு தான் கலக்கினேன். கலக்காட்டாலுமே இந்த மாதிரி அது எஃபெக்ட் காட்டும். அடுத்தது நான் கிஸ்மஸ் பழம்லாம் போட்டேன் ஃப்ரெண்ட்ஸ். நீங்கள் இந்த மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள். ஆனால் வட்டலப்போ செம்ம டேஸ்ட்டாக இருந்துச்சு, வேறு லெவலில் இருந்துச்சு. உங்களுக்கு நான் எடுத்துக்காட்டும் போது தெரியும், பஞ்சு மாதிரி இருக்குது ஃப்ரெண்ட்ஸ். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், பை, see you, டாட்டா.